என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி நாட்களில் ஒரு திரள் கூட்டம் எப்படிப்பட்ட நிலையில் காணப்படுகிறது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 16வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ மறுதளிக்கிறார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் வெளியரங்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு இயேசு ரொம்ப நல்லா தெரியும், நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன், என் ஆண்டவரை நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மிக அருமையாய் சொல்லுவார்கள், சாட்சியும் கூட சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் கிரியைகளை பார்த்தால் கர்த்தருக்கும் அவர்களுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இந்த கடைசி நாட்களில் மாயமாலம் செய்கிற கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிற காரியம் என்ன? விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று சொல்லுகிறார். அந்த விசுவாச துரோகமான காரியங்களை எல்லாம் வெளியரங்கமாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அருமையான மகனே, அருமையான மகளே, நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய கிரியைகள் அவரை மகிமைப்படுத்துகிறதா, அவரை மேன்மைப்படுத்துகிறதா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். அறிக்கை செய்துவிட்டு கிரியை மாத்திரம் கர்த்தருக்கு பிரியமில்லாததாக இருக்கும் என்று சொன்னால் அது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை அல்ல, தூஷணத்தை தான் கொண்டு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக நாம் எல்லா இடங்களிலும் வாழ வேண்டியது அவசியம். பாருங்கள், சபையில் மாத்திரம் அல்ல, நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், வேலை ஸ்தலத்திலும், சமுதாய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் கிரியைகள் மூலமாய் மகிமைப்படுத்த வேண்டியது அவசியம். அவருடைய வெளிச்சம் நமக்குள் இருந்து வீச வேண்டியது அவசியம். பாருங்கள், இந்த கடைசி நாட்களிலே மாயமாலம் செய்கிறவர்கள் நடுவிலே நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாய் நின்று அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.